ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்? ஏதாவது விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணணுமா? மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன விதமான தீமையான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முன்னெச்சரிக்கையாக நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கடகராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கிய சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறையவே கிடைக்க போகுது. கணவன் மனைவி பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். இருப்பினும் கூட நான் சொல்வது தான் சரி என பாதாட வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியத்தில் ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலை உண்டாகும். உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலில் வெற்றிகரமாக நடப்பதால் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாராளமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய நிலைகள் வரப்போகுது. உறவுகளால் நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது வெற்றிகரமாக இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு குடும்பத்தாரோடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. ஆலய வழிபாட்டால் மன நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளின் போக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்தில் நீங்கள் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீங்க. அடுத்தடுத்த சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் விரைவில் கிடைக்க போகுது. மாத பிற்பகுதியிலிருந்து அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று எச்சரிக்கையான வேலைகள் பார்ப்பது நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இடையூறுகள் இல்லாமல் சில காரியங்கள் நடக்கும் போகுது. பாதிப்புகள் எதுவும் வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வங்கி வரவு செலவு கணக்குகளை அலட்சியமாக நீங்கள் இருக்கக்கூடாது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1, 2, 5, 6, 8, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 3, 8, 5. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடும், நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வர கோடிக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவாக கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமாகவும் நிறைய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. 2 தனாதிபதி சூரிய பகவான் மகரத்திற்கு போகிறாரு. 2 கேதாந்திர பலம் பெற்றிருக்காரு. அதனால் இந்த காலகட்டத்தில் பணவரவு நன்றாக இருக்கும். திடீரென பணவரவு உண்டாகும். ஆபத்தான நேரத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பணம் கிடைக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வராமல் இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கையில் வந்து சேரும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும் கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு. பங்கு சந்தையில் நஷ்டத்தில் இருந்த பணங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். தெரியாமல் முதலீடு செய்த இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். நல்ல பார்ட்னர்களை சந்திக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மனைவிக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு போன்ற யோகங்கள் வரும். சேமிப்பை நோக்கிய எண்ணங்கள் போகக்கூடிய சூழ்நிலை வரும். வேலை மீது உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். 2 7ஆவது இடத்துல இருப்பதால் உங்களை இயந்திரத்தை போல மாற்றுவீங்க. 5 யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்தில் இருக்கிறாரு. இதனால் இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மட்டும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதாலே குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஓட்ட பந்தயத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பாய்க்கும். இரவு நேர பயணத்தை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கணும். 2க்குரிய சூரிய பகவான் 7வது இடத்துல இருப்பதால் நல்ல பார்ட்னர்கள் அமைவாங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் பாதிப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடகராசிக்காரங்களுக்கு மனைவியால் யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பாரங்கள் அவர்கள் மூலமாக சிறிது குறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பணத்தை விரயம் செய்யாமல் இனி திட்டம் போட்டு சேமிக்கும் எண்ணத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பணவரவும் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. செய்து வரக்கூடிய தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. பணியாட்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக கிடைப்பதால் உங்களுக்கு வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பணியிடத்தில் அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனமாக பணிகளை தொடர்வது நல்லதுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்கள். மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து பார்க்காதீங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவனச்சிதறல் காரணமாக பாடங்கள் படிப்பதில் கொஞ்சம் சிரமம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தேகங்கள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்ல மதிப்பெண் எடுக்க உதவிகரமாகவும் இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை பாய்க்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவிகள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பணியாட்களுக்கு அந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி தடை தாமதம் என சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையுமே தரைகுறைவாக பேசிடாதீங்க. மேலும் தந்தை மற்றும் தாயாரின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏதாவது விஷயங்கள் கெட்டதாக நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.